அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட கர்த்தர் பேசி உங்களை பலப்படுத்துவார். நல்லவர். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தர் பேசி உங்களை பலப்படுத்துவார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் நீ கர்த்தருடைய சமூகத்தில் போய், அதாவது உன் அறைக்குள்ளே போய் ஒளித்துக்கொள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை சில நேரத்தில் பிசாசானவன் நமக்கு விரோதமாக எழும்பி அவன் நம்ம அழிக்கும்படி நமக்கு விரோதமாக அவன் செயல்படுகிறான். நமக்கு விரோதமாக பல காரியங்களை அவன் கொண்டு வருகிறான். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? சாத்தானுடைய கோபம் நம்ம விட்டு கடந்து போகிற வரைக்கும் நாம் தேவனுடைய அந்த 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 கூடாரத்துக்குள்ளே, கர்த்தருடைய மறைவுக்குள்ளே நாம் ஒளித்து கொள்ள வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. நம்ம போய் ஒழிச்சிக்கணுங்க. தேவனுடைய வசனம் அதுதான் சொல்லுகிறது, உமது கூடார மறைவில் என்னை ஒளித்து மறைத்து வைத்து கொள்ளுகிறீர் என்று பக்தன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய கூடார மறைவில் நாம் ஒளித்து கொள்ளுவோம். அவருடைய மறைவில் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதித்து ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் சாத்தானுடைய சேனம் போராடி கொண்டிருக்கிறதா? ஜெபத்தில் போய் ஒழித்துங்க. ஜெப கூடாரத்தில் போய் உள்ள உட்காந்துருங்க. ஆண்டரோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டோடைய சமத்தில் காத்துருங்க. பெரிய காரியத்தை ஆண்டவர் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். நமக்கு ஜெபார தாங்க நமக்கு ஒரு பெரிய ஜெய ஆற. ஜெபாரைக்குள்ள இருப்போம், ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை சினம் கடந்து போகிற வரைக்கு ஆண்டவரை அறைக்குள்ள போய் பிரவேசித்து ஆண்டவரை ஜெபத்தில் காத்திருக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்த உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளும். எல்லா தடைகளை உடைத்து போடுங்க சுவாமி. அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, மூடி மறைங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.